புடலங்காய் பொரியல் இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவீங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சவொடனே கடுகு 1 ஸ்பூன், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயத்தையும் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க புடலங்காவையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதில் ஒரு 2 வரமிளகாவையும் இதில் சேர்த்திக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்தி இதில் ஒரு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பை சேர்த்திக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊற்றி லிட் போட்டு 1/4 மணி நேரம் வேக விடலாம். இப்போ கடலைப்பருப்பு, புடலங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஒரு 3 ஸ்பூன் தேங்காய் துருவலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பர் காம்பினேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.